என் அன்பார்ந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 2, 3 மூன்றாம் வசனத்தை நம்ம படிக்க போறோம். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர். என்னை வல்லடைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. ஒரு அழகாண்டவர். அவர் என்னவா நமக்கு இருக்கிறாராம்? நான் நம்பி இருக்கிற துருகம், கேடகம், இரட்சண்யம், உயர்ந்த அடைக்கலமானவர், என் புகலிடம், என் இரட்சகருமானவர். என்னை வல்லடைக்கு நீங்களாக்கி அவர் ரட்சிக்கிறவர். பார்த்தீங்களா? எந்த இக்கட்டு காலத்திலும் சரி, நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளை ரட்சிக்க அவர் போதுமானவருங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று அவரே கேள்வி கேட்குறார். என்னால் ஏதாவது செய்ய முடியாதது ஏதாவது இருக்கா, நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறார். கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன் அவர். ஒரு புது சிருஷ்டி அவரால் உருவாக்கவும் முடியும். இருக்கிறத ஒன்றுமே இல்லாமல் அடையாளமே தெரியாமல் அழிக்கவும் அவரால் முடியுங்க. அதனால் கர்த்தர்கிட்ட சவால் விட்டவன் ஒரு நாளும் ஒருத்தரும் ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. எத்தனையோ பேர் இந்த பைபிளை பொய்ன்னு சொன்னவங்களாம் இன்னைக்கு உயிரோடையே இல்லை. வேதத்தை அதில் இருக்கிற பைபிளெல்லாம் வார்த்தைலாம் உண்மையானது இல்லை, பைபிள் உண்மை கிடையாதுன்னு சொன்னவங்களாம் இன்னைக்கு உயிரோட இல்லை. ஆனால் இன்னைக்கு கடைசி காலத்தில் சில விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற சில காரியங்கள், அநேக காரியங்கள் இன்னைக்கு நிஜமாவே உலகத்தில் நடக்குது. சுனாமி ஆகட்டும், சுனாமி ஆகட்டும், இன்னும் நிறைய காரியங்கள். அந்த மாதிரி ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில காரியங்கள் நடக்கும்போது இது மனுஷராலலாம் முடியாது, கர்த்தரால் மாத்திரம்தான் முடியும். அது மாதிரி தாங்க நம்ம கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது அவர் நமக்கு கேடகமாக இருக்கார், அவர் நமக்கு துருகமாக. நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை நம்ம சொல்லி சொல்லி அவருக்காக அவரை நம்ம புகழ்ந்து, மனுஷனை புகழ்ந்து பேசுறத ஃபஸ்ட்டு நம்ம நிறுத்தணும். கர்த்தரை புகழ்ந்து பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் நம்ம தலையை உயர்த்துவாருங்க. கர்த்தர் ஒரு வசனத்தில் சொல்கிறாரு, நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன்னு சொல்கிறார், நான் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன்னு சொல்கிறார். அப்போது கர்த்தரை நம்ம ஒரு நாள் நம்ம கனம் பண்ணும் பொழுது, கர்த்தருக்காக நம்ம முதலிடத்தை கொடுக்கும் பொழுது, கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் வசனம் சொல்லுது. நம்ம சில டைமில் நம்ம எதையும்